மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அறவே காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பெறப்பட்ட 4,57,645 மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி 100 நாட்கள்ல தீர்வு காண உத்தரவிட்டேன். முதல்வரின் முகவரி தனித்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் உத்தரவிட்டேன். அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும். இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல. அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் நினைப்பு பூராமே பெட்டியில் தான் இருக்கு.